السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாவீன்கள், தபவு தாவீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்று இந்த உலகத்தில் சந்தோஷமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த தேவை இருந்தாலும் அதை அவன் அடையக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் வெறித்தனமாகவும் இருக்கின்றான். ஆனால் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த, இஸ்லாத்திற்காக போராடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே என்றால் உலகத்தை விரும்பாத ஒரு தூதராகத்தான் அவர் வாழ்ந்தார். அல்லாஹ் இந்த உலகத்தில் எவ்வளவு அழகான, எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் வைத்திருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அதை விரும்பவில்லை. அவர்கள் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் மட்டுமா, அவர்களை பார்த்து சஹாபாக்களும் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல உலகத்தை விட்டு மறுமைக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கும்போது அதில் மர்மை சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வான். மர்மையுடைய நிலையை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வான். மர்மையுடைய நிரந்தரமான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும்போது சஹாபாக்கள் அதில் ஆர்வமாக இருந்தார்கள். இந்த உலகத்தை வெறுத்தார்கள். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளும் இருந்தது. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததற்கு சில சம்பவங்களை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்களா என்று யோசிக்கும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலிய வலி துன்யா மா அன ஃபித் துன்யா இல்லா கராகிப். இந்த உலகத்துடைய என்னுடைய தொடர்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் பயணியாக இருந்தால் எப்படி இருப்பானோ அதே போலத்தான் என்னுடைய தொடர்பு என்று சொன்னார்கள். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். எப்போதுமே ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். அதனால் அவர்களுடைய மேனையில் பாயின் அழுத்தம் பதிந்து விடும் அளவிற்கு அந்த அச்சு அப்படியே இருந்தது. இதை பார்த்த சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் பாயின் மீது படுத்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் உங்களுடைய முதுகில் அந்த பாயுடைய அச்சு அப்படி விழுந்திருக்கின்றது. நாங்கள் உங்களுக்காக ஒரு விரிப்பு நாங்கள் என்ன செய்கின்றோம், ஏற்பாடு செய்து தருகின்றோம். அதனால் உங்களுடைய உடல் பாதுகாக்கப்படலாம் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உறவு எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்துக்கும் என்னுடைய உறவும் எப்படி உள்ளது என்றால்
மரத்தின் நிழலில் சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு செல்லக்கூடிய ஒரு பயணி போன்ற என்னுடைய உறவாகும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒரு பயணியாக இருக்கின்றார். டிராவல் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் நிழல் இருக்கின்றது, மரத்தின் நிழல் இருக்கின்றது. அந்த மரத்தின் நிழலில் சற்று நேரம் ஓய்வு எடுப்புகின்றான். ஓய்வெடுத்து விட்டதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவான். அப்படித்தான் இந்த உலகமும் எனக்கு. இந்த உலகத்தில் சற்று நேரம் வாழ்வதற்காக நான் வந்திருக்கின்றேன், நிரந்தரமாக வாழ்வதற்காக நான் வரவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இது. இந்த உலகத்திற்காக நான் ஏன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், நான் ஏன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். இந்த உலகத்துடைய ஆசைகளை என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். இன்னொரு முறை இதே சம்பவம் வேறு மாதிரி நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கொண்டிருக்கின்றார்கள். படுத்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் ஒரு ஈச்ச பாயில் படுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே எந்த விருப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள், அவர்கள் பக்கத்தில் ஈச்ச பாய் இருக்கின்றது, எந்த விருப்பும் கிடையாது. அவர்களுடைய தலவான் இருக்கின்றதே, அந்த தலையாணி ஈச்ச நார்களால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் தலையணையாக இருந்தது. அவர்களுடைய காலுகற்கையில் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கருகில் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் தொங்கிக் கொண்டிருந்தது. தண்ணீருக்காக ஒரு தோல் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அவர்களின் விழாப்புறத்தில் ஈச்சப்பாயின் சுவடு பதிந்து இருப்பதை நான் கண்டு அழுதுவிட்டேன் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை பார்த்த உடனே அப்படியே அழுகின்றார்கள், அப்படியே அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள் உமரே, எதற்காக அழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, தூதரே, பைசந்தியா மற்றும் பாரசீக மன்னர்கள் எல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அழகான ஒரு கட்டிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அழகான ஒரு மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கே தூதராக அனுப்பப்பட்டவர், நீங்கள் இந்த உலகத்திற்கே தூதராக அனுப்பப்பட்டவர், நீங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய நிலை இப்படி இருக்கின்றது என்று நினைத்து நான் அழுகின்றேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே உமரே, அந்த மன்னர்களுக்கெல்லாம் இந்த உலகமும் நமக்கு மறுமையும் நீங்கள் விரும்பவில்லையா? நமக்கு என்ன வேண்டும்? மறுமை தான் நிரந்தரம். இவர்கள் இந்த உலகத்திலே என்ன செய்கின்றார்கள்? எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள். நாம் எதை விரும்ப வேண்டும்? மறுமையை விரும்ப வேண்டாமா? மறுமை தான் நமக்கு நிரந்தரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தூதர், அகிலத்தாருக்கெல்லாம் இறை தூதராக அனுப்பப்பட்ட ஒரு மனிதர், முஸ்லிம்களுக்கெல்லாம் தலைவர், நாளை மறுமை நாளில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அவர் எப்படி வாழ்ந்திருக்கின்றார் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் இன்று இந்த உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக இருக்க போகின்றோம் என்று சொகுசான ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத். அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை கூட நாம் என்ன நினைக்க வேண்டும்? இதை விட சிறந்தது அல்லாஹ் நாளை மறுமை நாள் நமக்காக வைத்திருக்கின்றானே, அதுதானே சிறந்தது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திற்காக நாம் ஒரு வீட்டை கட்டுவதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் நாம் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை தொழுவதற்கூட விட்டுவிட்டு அந்த வீட்டை கட்டுவதற்காக, அதை சம்பாதிப்பதற்காக எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நாளை மறுமைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள்? அந்த உலகத்திற்காக, அந்த மறு உலகத்திற்காக, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்வீர்கள், அதற்கு பிறகு என்னாகிவிடும்? இது அப்படியே அழிந்து போய்விடும். உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால்
நீங்கள் சேர்த்து வைத்தது எல்லாம் அழிந்து போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மரணத்தை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? சில நேரங்களில் அவர்களுடைய வீடுகளில் அடுப்பே எரியாது, 3 நாட்களுக்கு மேல் அடுப்பே எரியாது. சில ஹதீஸ்களில் வருகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், 1 மாதம் 2 மாதம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் அடுப்பு எரியாது என்று என்ன செய்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள். பேர்ச்சம்பழத்தையும் தண்ணீரையும் வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாம் இன்றையும் ஒரு நேரம் உணவு தாமதமானால் கூட கோவப்படுகின்றோம், நாம் கோவப்படுகின்றோம், வீட்டில் உள்ளவர்களை திட்டுகின்றோம், பசி எடுக்கின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று மக்கள் உலகத்தில் பொருளாதாரத்தை சேகரிப்பதில் அவர்கள் அதிகமாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக, நாளை சுகமாக நாளை சந்தோஷமாக வாழ்வதற்காக இன்று அவர்கள் திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளை, பேரன், இப்படியெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கூட இன்று பொருளாதாரத்தை சேகரித்து கொண்டிருக்கின்றார்களே. ஆனால் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், உஹது மலை அளவு தங்கம் எனக்கு இருந்தாலும், அல்லாஹ் எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொடுத்திருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் அதை நான் வைத்திருக்க விரும்பவே மாட்டேன், உடனே நான் அதை சதக்கா செய்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த பொருளும் தனக்காக வைத்திருக்கவில்லை. இந்த உலகம் வாடகை என்று நினைத்தார்கள். நாம் வாடகைக்காக இருக்கின்றோம், இந்த உலகம் சொந்தம் கிடையாது, இது நாம் வாடகைக்காக இருக்கின்றோம், ஏதோ இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை தான தர்மங்கள் செய்து அதன் மூலமாக மறுமைக்காக நாம் சம்பாதிக்க வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படித்தான் சஹாபாக்களும் இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக அவர்கள் பொருளாதாரத்தை என்ன செய்கிற மக்களிடம் திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விரிப்பை விரிக்கின்றார்கள். விரிப்பை விரித்ததற்கு பிறகு சஹாபாக்களிடம் பயான் செய்து அதற்கு பிறகு கேட்கின்றார்கள், நாம் போருக்காக தயாராக வேண்டும், நமக்கு பொருளாதாரத்தில் உங்களிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு வந்து கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தன்னிடம் இருந்த பேர்ச்சம்பழங்களை கொண்டு வந்து வைத்தார்கள், கோதுமையை கொண்டு வந்து வைத்தார்கள், தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அங்கே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி போடுகின்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இன்று அபூபக்கரை விட அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் கொண்டு போய் நான் ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்தில், அவருடைய பாதையில் நான் போட்டுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், உமரே நீ என்ன கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என் வீட்டிலிருந்து பாதி அப்படியே நான் எடுத்துவிட்டு வந்து விட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக என்று சொல்கின்றார்கள். அப்படியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கரே உன் வீட்டில் எதை விட்டுவிட்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுதும், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தவிர எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய எடுத்துட்டு வந்து விட்டேன், அவர்களை விட்டுவிட்டு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஈமானை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன், எனக்கு ஈமான் இருந்தால் போதும், மற்ற எல்லாவற்றையும் நான் எடுத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி அவர்கள் என்ன செய்ய எல்லாவற்றையும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பாதத்தில் வைக்கின்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை ஒருபோதும் நம்மளால் போட்டியிட்டு அவரை மிஞ்ச முடியாது என்று சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஈமானிலும் அவர்கள் செலவு செய்வதிலும் போட்டி போட்டு மறுமைக்காக வாழ்ந்தார்கள் அந்த சஹாபாக்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யூதனிடம் ஒரு கிணறு இருக்கின்றது, பைருமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணறை ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், யார் இந்த கிணற்றை வாங்கி தருவார் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் இருந்த பொருளாதாரத்தை கொடுத்து யூதனிடமிருந்து அந்த கிணற்றை வாங்கி சஹாபாக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். அந்த தண்ணீர் அவ்வளோ சுவையாக இருக்கும் என்பதற்காக அதை வாங்கி கொடுத்தார்கள். ஆக இப்படி சஹாபாக்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள். பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাத்து கைரு வ அப்கா. நீங்கள் எல்லாம்
உலக வாழ்க்கைக்கு வாரிசாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் மறுமை நிரந்தரமானது, நிலையானது என்று சொல்லியிருக்கின்றானே, அந்த சஹாபாக்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக கணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, நாம் இந்த உலகத்திற்காக நாம் வாழ்வதை விட்டுவிட்டு மறுமைக்காக வாழ வேண்டும். மறுமைக்காக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய நியாமத். நாமெல்லாம் யோசிக்கலாம், அன்றைய காலகட்டத்தில் பஞ்சம் இருந்தது, ஏழைகளாக இருந்தார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அப்போது ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்கின்றான், அதனால் நாங்கள் அனுபவிக்கின்றோம், இதில் என்ன குறை என்று நாம் கேட்கலாம். உண்மை. ஆனால் அன்று சஹாபாக்களிடம் இருந்தது இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர்கள் தன்னிடம் இருந்ததை அப்படியே கொடுத்தார்கள். நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன சொல்கின்றான்? நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடியது சிறிதளவாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேர்த்தமிழின் கொட்டையின் அளவாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சஹாபாக்கள் எப்படி ஆர்வமூட்டினார்கள்? மறுமைக்காக சேகரிங்கள், மறுமைக்காக சேகரிங்கள் என்று சொன்னார்கள். நாமும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறுமைக்காக வாழ வேண்டாமா? நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் மறுமைக்காக? நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? நம்மிடத்தில் தொழுகை இருக்கின்றதா? அந்த தொழுகை நாம் சீராக தொழுதிருந்திருக்குமா? டெய்லி தினமும் தொழுகைக்காக வருகின்றோம், உண்மையாக இக்லாஸுடன் நாம் தொழுதிருப்போமா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில பேர் மற்றவர்கள் காட்டுவதற்காக தொழுதிருந்திருப்பார்கள், சில பேர் கவனக்குறைவாக தொழுதிருந்திருப்பார்கள், யார் நிலையாக சரியான முறையில் தொழுதிருந்திருப்பார்கள். நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை யாசகம் தேடி வருகின்றார்களே, உதவின்னு கேட்டு வருகின்றார்களே, அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா? அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை ஆகும். ஜன்னத்துல் காஃபிர், இறை நிராகரிப்பவருக்கு, இந்த காஃபிர்களுக்கு இது ஒரு சொர்க்க பூங்காவாக இருக்கின்றது. இந்த உலகம் நமக்கெல்லாம் இது ஒரு சிறைச்சாலை. யார் ஒரு மனிதர் சோதிக்கப்படாமல் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கின்றது? ஒரு சொர்க்க பூங்காவாக இருக்கின்றது. முஃமின்களை அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான், முஃமின்களை அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். நபிமார்களை அல்லாஹ் அதிகமாக சோதித்தான், சஹாபாக்களை அல்லாஹ் அதிகமாக சோதித்தான். நம்மளெல்லாம் அல்லாஹ் சோதிக்கவில்லை என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் ஏதோ நம்மிடத்தில் குறை இருக்கின்றது. அல்லாஹ் நம்மளை அதிலிருந்து பாதுகாத்து இருக்கின்றான். இருந்தாலும் நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவராக நாம் இருக்க வேண்டுமே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் எப்படி வாரி வழங்க வேண்டுமே, நாம் அதிகமாக தொழுக வேண்டுமே என்று நாம் நினைத்து ஒவ்வொரு நேரமும் அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நன்மைகள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாதம், அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நன்மைகளை எப்படி சேகரிக்கின்றோமோ அதே போல மற்ற மாதங்களிலும் மற்ற நாட்களில் நாம் அதிகமாக நன்மைகளை சேகரிக்க வேண்டும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, உலகத்தை விட மறுமையே சிறந்தது. அந்த மறுமைக்காக நாம் வாழ்வோம். அந்த மறுமைக்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்பட்டும் துன்பப்பட்டும் சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டும் நாம் இருக்கின்றோம். ஆக அந்த மறுமைக்காக நாம் வாழ்வோம். அல்லாஹ் அந்த மறுமைக்காக நம்மளை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான், நமக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றார். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன முயற்சி இருக்கின்றதோ, என்னென்ன நற்காரியங்கள் இருக்கின்றதோ அந்தந்த நற்காரியங்களை சரியான முறையில் செய்து அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக என்னென்ன வழிகள் இருக்கின்றோம் அந்தந்த வழிகளெல்லாம் இலகுவாக்கி தருவானாக. நாம் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானாக. ஆக அல்லாஹ் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.